4 பிள்ளை ஏன் பெத்தன்னு நீ கேட்ட. நீ சின்ன பையன், உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்து ஞாபகம் இல்லை. தினம் அடி உத எனக்குன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்படித்தான் ஒரு நாள் ஏதோ சண்டை பெருசாகி சோடா பாட்டில் எடுத்து என் தலையில் அடிச்சிட்டாரு இந்த மனுஷன். ரத்தமாக சொட்டுது. ரோடில் எங்கேயோ போய் சுற்றி நின்று பார்க்குறேன். என்ன சொல்கிறது, யாரை கூப்பிடுறது, நாதி இல்லை. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி இதுகளை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகிட்டேன். 10 நாள் யாரும் இல்லாத அனாதையா அங்கேயே கிடந்தேன். அப்போ தான் யோசித்தேன், என்ன மாதிரியே என் குழந்தைகளும் அனாதைகளை ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு 4 பேர் வேணும். அதுக்கு ஒரே வழி, இன்னும் 4 குழந்தைங்களை பெற்றுக்கணும். நாளைக்கு நான் இல்லாத காலத்தில் அதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் பெற்றுக்கிட்டேன். என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.